அதேவேளை இந்த நுண்கடன் நிதி நிறுவனங்கள் காணப்படுகின்றன. இந்த மைக்ரோ கிரெடிட் என்று சொல்லப்படுகின்ற நிறுவனங்கள் காணப்படுகின்றன. இந்த மைக்ரோ கிரெடிட் நிறுவனங்கள் கூடுதலான வட்டிகளை மக்கள் மீது திணிக்கின்றன. குறிப்பாக சொல்லப்போனால் 10 வீதத்திலிருந்து 100 வீதம் வரை அவர்களுடைய அந்த வட்டிகள் காணப்படுகின்றன. இந்த நுண்கடன் நிறுவனங்களை கையாளுகின்ற அல்லது கண்காணிக்கின்ற அல்லது அவற்றை வழிப்படுத்துகின்ற திறன் எந்த அளவுக்கு மத்திய வங்கியிடம் காணப்படுகின்றது என்பதை பற்றி பார்க்க வேண்டும். ஏனென்றால் அந்த நிறுவனங்கள் மக்கள் மத்தியில், அதாவது மக்கள் பல்வேறுபட்ட பொருளாதார பிரச்சனையில் தடுமாறுகின்ற போது, அவர்களுக்கு கடன்கள் கொடுப்பதாக முன்வருகின்ற போது, வீடு தேடி வருகின்ற போது அவர்கள் அந்த கடன்களை பெறுவதில் ஆர்வம் காட்டுகின்றார்கள். ஆனால் அந்த ஆர்வம் காட்டுகின்ற அதே வேளையில் அந்த நிதியம் என்பது மீண்டும் அறவிடப்படுகின்ற போது கூடுதலான வட்டிகளோடு அவை அறவிடப்படுகின்ற வேளையில் அவற்றை செலுத்த முடியாமல் தற்கொலை செய்கின்ற நிகழ்வுகள் கூட வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் மட்டுமல்ல ஏனைய பிரதேசங்களிலும் அவை காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். இந்த தி ஃபினான்ஸ் கம்பெனி என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிறுவனம் காணப்பட்டது. நிறுவனம் காணப்பட்டது. இந்த நிறுவனத்தை பொறுத்தமட்டில் பல்வேறுபட்ட வாடிக்கையாளர்கள், அதாவது மத்திய வங்கியின் ஒரு அனுசரணையோடு இயங்குகின்ற இந்த ஃபினான்ஸ் கம்பெனியை பொறுத்தமட்டில் அதில் பலர் நம்பிக்கையோடு தங்களுடைய முதலீடுகளை, அல்லது முதலீடு என்று சொல்வதை விட வைப்புகளை செலுத்தியிருந்தார்கள். அந்த வைப்புகள் செலுத்தப்பட்டதன் பின்னர் திடீரென்று அந்த ஃபினான்ஸ் கம்பெனி அப்படியே மூடப்பட்டுள்ளது அல்லது அப்படியே நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அங்கு வைப்பு செய்தவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய பெருமளவு நிதியம் கொடுக்கப்படாமலே அந்த நிறுவனம் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த மீட்பு புனரமைப்பு என்கிற விடயத்தை செய்கின்ற போது நிதி என்பது முக்கியமான மூலமாக காணப்படுகின்றது. அந்த நிதி முக்கியமான மூலமாக காணப்படுகின்ற போது இவ்வாறு பெரிய அளவில் நிதியை கொண்டிருக்கின்ற நிறுவனங்கள் மூடப்படுகின்ற போது அங்கு நிதியை செலுத்தியவர்கள் மிகவும் திக்குமுக்காடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அந்த பணத்தை பெற முடியாமல் திண்டாடுகின்றார்கள். எனவே இந்த விடயத்தில் அரசு கவனம் செலுத்தி அந்த ஃபினான்ஸ் கம்பெனியில் நிதி முதலீடு அல்லது வைப்பு செய்தவர்களுக்கு உரிய நிவாரணத்தை பெற்றுக்கொள்வதற்கு செயற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.